மேமுக்கும் இனியா மேமுக்கும் தான். ரெண்டு பேருமே வந்து வரும்போது பயங்கர ஸ்லிம்மா இருந்தீங்க. ரசிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனா போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாயிட்டே போயிட்டு இருக்கீங்க. இதுவாயிட்டே கொஞ்சம் உடம்பு போட்டுட்டே போறீங்க. இந்த படத்துல அவருக்கு ஈக்குவலா எப்படி பண்ணிருக்கீங்க? ஹீரோக்கு ஈக்குவலா ரெண்டு பேரும் அப்படிலாம் இல்லைங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. எல்லாருமே ஒரு லேடிஸ்ன்றப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஏறுவோம் இறங்குவோம். அப்படிலாம் இல்லை. இது கேரக்டர், எங்களோட கேரக்டர் நாங்க ஒர்க் பண்ணோம். இனியாவோட கேரக்டர் இனியா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த கேரக்டர் அது வந்து நான் சொன்னா வந்து படம் கதை என்னன்னு தெரிஞ்சிடும். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு புரியும். இது ஏன் கேக்குறேன்னா, ஜென்ஸ் வந்து வயசானாலும் ஹீரோவா தான் நடிப்பாங்க. ஓகே. அந்த ஹீரோயின் வந்து கொஞ்சம் உடம்பு பட்டாவே அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர், அண்ணி கேரக்டர் தான் வருவாங்க. ஓகே, அததான் கேக்குறேன். இல்லைங்க அப்படி இனியா மேடம் சொல்லுவாங்க. ஒன் செகண்ட், நான் இன்னொரு விஷயத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புறேன். சார் வந்து கேட்டாரு இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்துட்டு டைட்டிலே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நீங்க மாஸ்டர் படத்துல ஏன் கேட்கல, டிமாண்டி காலனில ஏன் கேட்கல? மாஸ்டர் படத்துல பிரஸ் மீட் வைக்கல மேடம். நீங்க என்ன விஜய் சாரை கூட்டுவாங்க, இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தர் கேள்வி யாருமே எழுப்பலையே. மாஸ்டர் படத்துல இப்போ ஸ்வீட்டி நாட்டி கிரேசின்றது ஜஸ்ட் வந்து தமிழ்ல சொன்னா அந்த அந்த ரைமிங் வராது இல்லையா, அதனாலதான் அந்த ரைமிங்காக தான் இந்த பேர் வச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். லெட்ஸ் ஓகே, கேளுங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அவங்க சொல்றாங்களே, அவங்க பதில் சொல்றாங்களே. யா, ஒன் செகண்ட் சொல்லுங்க. என்ன அதுதான் உடம்பு போட்டாவே அக்கா அண்ணி அந்த மாதிரி கேரக்டர் ஆயிடும். நீங்க ஹீரோயினா டிராவல் பண்ண முடியாது. போன வாரம் தானே நான் ஹீரோயினா பண்ண படம் பாத்தீங்க நீங்க. அப்ப ஹீரோயினா தானே இருக்கும் நம்ம, இல்லையா? போன வாரம் இல்ல, நேற்று நாள் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ல. அந்த படத்துல நான் தானே ஹீரோயின். 3 கெட்ட போறேன். எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிளாஷ்பேக், பிரசன்ட் எல்லாம் கெட்ட போறேன். அப்போ என்ன எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலி நம்ம வந்து கதாபாத்திரத்துக்காக நம்மள வந்து மாத்திக்கிறது நிறைய விஷயத்துல பண்ணு. சீரன் படத்துல வந்து எனக்கு 3 கெட்டப் ஆக்சுவலி. ஸோ அதுல ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் பண்ணணும். அந்த கெட்டப்லயும் வரணும், யங்கான கேர்ளாவும் வரணும். ஸோ அதே டைம்ல வந்து நான் ஒரே ஷெட்யூல்ல அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு டைமும் இருக்கா. ஸோ என்னை வந்து யங்கான கேர்ளா வந்து நான் வாகை சுடையில இருந்து நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நானே என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்ல வரணுன்றதுக்காக வெயிட் போட்டது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சமூகத்துல எனக்கு வந்து ஒரு நீ இன்ஜுரி அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு. அதனாலே வந்து ஒரு லேசர் சர்ஜரி தேவைப்பட்டுச்சுது. அதுக்கப்புறம் நான் என்னோட டான்ஸ் ப்ராக்டிஸோ இல்லை எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை. இப்போ நான் ரீஹேப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சாங் ஷூட்டிங்ல கூட நான் மாஸ்டர் கிட்ட சொன்னேன், மாஸ்டர் நான் ரீஹேப் போயிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இன்னொரு படத்துக்காக நான் வந்து கெட்டப் மாத்திட்டு அடுத்த லுக்ல வரப்போறோம். ஸோ அப்போ உங்களோட சங்கடத்தை எல்லாம் நான் தீர்த்துக்கிறேன். ஓகே. அண்ட் ஹீரோயினா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு என்னோட அப்பா சொன்ன மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டர்னா நம்ம வந்து ஹீரோயினா மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு. இப்ப ஹீரோயினா மட்டும் பண்ணிட்டு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்ப காணாம போயிருக்காங்க. ஆனா எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இன்னும் நாங்க சஸ்டைன் பண்ணிட்டு இருக்கோம் சினிமால. உங்களை வந்து நீங்க எங்களை விரைவில் பார்த்துட்டு இருக்கீங்க, சினிமால பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சஸ்டைனபிலிட்டியா இருக்கிறதுக்கு நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணணும். அப்பதான் ஒரு நல்ல நடிகையா இருக்க முடியும். ஹீரோயினை விட ஒரு நல்ல நடிகையா இருக்கணும் அப்படின்றது நான் ஃபீல் பண்றேன். நான் அந்த மாதிரி தான் நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எந்த டைரக்டர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு மோல்டு பண்ணி டிஃப்ரெண்ட் லுக்ல, பாடி லாங்குவேஜ்ல, கெட்டப்ல வர்றதுக்கு நான் கண்டிப்பா என்னோட ஹோம்ஒர்க் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த படத்துல நீங்க என்ன வேற லெவல்ல பாப்பீங்க பாருங்க. சார் சார் இங்க சார் இன்னொன்னு, பெண்கள்னாலே அழகு தான் சார். என்ன கலரு ஹைட் எதுவா இருந்தாலும் அப்படின்னு ரொம்ப முற்போக்கா யோசிக்கும் ஒரு டீம்ன்றதுனால நாங்க 3 ஹீரோயின் 3 கெட்டப் அண்ட் ரேஞ்ச் அண்ட் ஏஜ் குரூப்ல வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம்னு சொல்ல வந்து அவ்வளவுதான். நீங்க தப்பா பாக்குறீங்களே நண்பா. ஹீரோ ப்ரோ, தேங்க்யூ சோ மச். கடை மூடிடுவான் லாஸ்ட் ப்ரோ. ஒண்ணு நீங்க பாக்கியராஜ் டைட்டில் மாதிரி வேணும்னு கேட்கறீங்க. கேட்கல பாக்கியராஜ் டைட்டில் மாதிரி வேணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஆமா. சோ பாக்கியராஜ்ல எவ்வளவு படம் நடிச்சிருந்தாலும் முருகக்கா சமாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டிருக்கு. கரெக்ட். அந்த மாதிரி சமாச்சாரம் இந்த படத்துல ஏதாச்சும் இருக்கா? இல்ல ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா முருகக்கா. இப்போ ஆலி சார் நடிச்சிருக்காரு சரிங்களா. ஆலி வந்து ஒரு ரொம்ப பிரபல தெலுங்கு காமெடி, நிறைய தமிழ் தெலுங்கு படங்கள் எல்லாத்துலயுமே நடிச்சிருக்கு. தெலுங்குல பயங்கர பாப்புலர். அவர் வந்து முருகக்கா மாதிரி ஒரு மேட்டர் விட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்ச டீசர் அந்த மாதிரி எதுலயாவது அதை ரிவீல் பண்றது பெட்டர்னு நினைக்கிறேன். கண்டிப்பா
முருங்கக்காவின் 2024வது வருஷமா இருக்கும்